ராஜா தன்னோட பிரச்சனைக்காக முனிவர் கிட்ட போறாரு. அந்த முனிவர் ஒரு கோயில் பேரை சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, உன் பிரச்சனையில சரியாக்குன்னு சொல்றாரு. ராஜாவும் அந்த கோயிலுக்கு போறாரு. அந்த கோயிலுக்கு போற வழியில ஒரு அழகான பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு ஒரு நீரோடையில குளிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அழகுல மயங்கி அவகிட்ட போறாரு. அவரு எல்லாத்தையுமே மறந்துட்டாரு, கோயிலுக்கு போறத கூட. அந்த பொண்ணோடவே அங்கேயே இருந்துடுறாரு. முனிவர் சொன்ன நேரத்துக்குள்ள அவரால் அந்த கோயிலுக்கு போகவே முடியல. அதனால முனிவர்கிட்டே திரும்ப வந்துடுறாரு. வேற ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, உன் பிரச்சனையே இதுதான். ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும் நீ முடிவு பண்ணா அதுல மட்டும் தான் உன் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே இருக்கணும். அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த இலக்க நோக்கி நீ பயணிச்சுக்கிட்டு இருக்கணும். வேற வழியில எது ஒண்ணு திசை திருப்ப வந்தால் கவனிக்க கூடாது. அப்படி உன் கவனம் வேற ஒரு திசையில போச்சு அப்படின்னா நீ நினைச்ச விஷயத்த உன்னால சாதிக்கவே முடியாது. நீ எந்த கோயிலுக்கு போனாலும் இதை நீ சரி பண்ணவே முடியாது. உன்னால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். நீ வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் கவனம் சிதறாத. இதை மட்டும் நீ மாத்திக்கிட்ட அப்படின்னா இந்த உலகம் உனக்கு தான். ராஜாவும் என்ன தவறால வெற்றி கிடைக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு.